பட் என்னை வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சதுலேருந்து, மேரேஜ் பண்ணதுலேருந்து, டெலிவரி பார்த்ததுலேருந்து எல்லாமே எனக்கு பண்ணிகிட்டு இருக்கிறது, ஃபேமிலியை வந்து தூக்கி நிறுத்தியிருக்கிறது அப்படின்னு பார்த்தா வந்து கண்டிப்பாக சார் தான். இப்போது வேலைக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு விட்டு சார் ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் வந்தது, சார் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டேன். 12 மணி 1 மணிக்கு கூட மெசேஜ் பண்ணுவேன். இல்லை விடிய காலையில் 4 மணிக்கு திடீர்னு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கே அப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் அப்போ கூட வந்து இது என்ன ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு பேசாமல் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நாள் நினச்சதில்ல. அப்பயும் சொல்லுவாங்க, காமா இருங்க, யூ வில் ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ். நான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சார் தான் அதுக்கு மெயின் ரீசனு. டெய்லி டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு எவ்வளோ மன பிரச்சனை இருக்குது, ஆனால் நீங்கள் எப்படி மற்றவங்கள வந்து கன்சோல் பண்ணுறீங்க. அதுக்காக ஒருத்தர் வந்து ஏதாச்சும் பேசுகிறாங்கன்னா அதுக்கு என்னன்னு தான் பார்ப்பேன். இந்த பிரச்சனைக்கு ஏன் வந்து பேசிகிட்டு இருக்கேன், நாளைக்கு பார்க்கலையா அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அது வேறு இது வேறு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் ரொம்ப ஜாலியாக இருந்தேன்னா அன்றைக்கி ஏதோ பெரிய ப்ராப்ளத்தில் இருக்குன்னு அர்த்தம். Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. The Chennai Silks. Let the celebration begin. Presents Sarath Kumar Fans Festival. Supported by Milky Mist. Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். Hospitality partner The Pride Hotel, Chennai. ஸோ எனக்கு தெரிஞ்சு மற்ற நடிகர்களுக்கு இது நடந்திருக்கான்னு தெரியல. இப்போ வந்து சார் கிட்ட வந்து நான் கேட்கும் போது, சார் இப்போ அடுத்து என்ன மாதிரி போகலாம், என்ன ஒரு விஷயம் சொல்லலாம் போது, என்னோட ரசிகை ஒருத்தர் வந்திருக்காங்கல்ல, அவங்கள என் பக்கத்தில் உட்கார வச்சு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் ஏதாச்சும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், அதுதான் அவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு மரியாதையாக இருக்குன்னு சொன்னார். வெரி ஹாப்பி டு வெல்கம் 2-3 தலைமுறைகளாக தொடர்ந்து சரத்குமார் ரசிகராக இருந்து கொண்டிருக்கும் கிருஷ்ணவேணி, அவங்களுடைய குழந்தை, 2 பேருமே அப்படி நீங்க மேடைக்கு வந்தீங்கன்னு வைங்க, சார் ரொம்ப சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து எங்க விருப்பம், எல்லாரோட விருப்பம் தாண்டி சாரோட பர்சனல் விருப்பம். உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார் பக்கத்துல இது மாதிரி உட்காரும் போது? படபடப்பா இருக்கு சார், உட்கார்றது தயக்கமா இருக்கு. நான் எங்க காட் ஃபாதர் சார் வந்து, ஸோ நான் எனக்கு ஒரு 5-10 நிமிஷம் பேசணும், பேசிட்டேன். சொல்லுங்க. சின்ன வயசுல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பெருங்குளத்தூருக்கு சார் வந்து வந்திருந்தாங்க நட்புக்காக, ஷூட்டிங்காக. அந்த காட்டில் தான் வந்து சீன்லாம் எடுத்தாங்க. அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிருக்காங்க, அப்பா அம்மா எல்லாரும். என்ன வயசு அப்போ? வயசு 4 வயசோ 3ன்னு நினைக்கிறேன் சார், எனக்கு தெரியல. ஸோ அப்போ வந்து கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வருஷம் வந்து வருஷத்தில் ஒரு நாள் சாரோட பர்த்டே அப்போ கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஒரு நாள் இன்சிடெண்ட்டை நான் 365 நாளும் வந்து ஸ்கூலில் எப்போல்லாம் பசங்க கூட பேசுகிறேனோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ஒரு ஸ்டோரி மட்டும் தான் சொல்வேன். உனக்கு பேசுகிறதுக்கு வேறு டாபிக் இல்லையான்னு கேட்டால் கூட இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ எங்கள் ஹெட் மாஸ்டர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து அவ்வளோ சார் அப்படின்னா, கிருஷ்ணவேணி அப்படின்னாலே சார் பேரை வச்சு தான் தெரியும். சரி. அதே மாதிரி அப்பாக்கும் பெருங்குளத்தூர்ல சந்தனகுமார் அப்படின்னா சார் பேரை வச்சு தான் கூப்பிடுவாங்க. சுக்காப்பிக்காரனாலுமே சார் பேரை வச்சு தான் வந்து ஏரியாவில் இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்த அந்த வருஷத்து ஒரு நாள் அந்த சந்தோஷம் தான். கூட்டத்தில் வந்து எங்கே பர்த்டே அப்போ நம்ம வீட்டுக்கு போனால் சார் அவ்வளோ ஈஸியாக வந்து பார்க்க முடியாது. கேட்லேருந்து அங்கே லைன் கட்டி நிற்பாங்க. கூட்டத்தில் எப்படியாவது பூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திணறி அடித்து உள்ளே வந்தாலும், அப்போ ஐயோ இவன் எங்கேயாவது நசுங்கிற போகிறா அப்படின்ட்டுலாம் பயந்து பின்னாடி இழுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் போய் கூப்பிட்டேன்னா சார் பார்த்துட்டாங்க அப்படின்னா, என்ன வாயாடி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க பிறந்த நாள் அன்னைக்கு. அதை பார்க்கும்போது அந்த ஒரு சந்தோஷமே வந்து லைஃப் டைம் சந்தோஷம் மாதிரி. அது என்ன சொல்லணும்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு சார் கூட இருக்கணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் வந்து காலேஜில் சேரணும் அப்படின்ட்டு வரும்போது, ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா இந்த இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது
ஃபினான்ஷியலாக வந்து எதுவுமே வீட்டில் கிடையாது. இருந்தாலும் ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணி போட்டுட்டாங்க ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸில். பட் என்னை வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சதுலேருந்து, மேரேஜ் பண்ணதுலேருந்து, டெலிவரி பார்த்ததுலேருந்து எல்லாமே எனக்கு பண்ணிகிட்டு இருக்கிறது, ஃபேமிலியை வந்து தூக்கி நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா வந்து கண்டிப்பாக சார் தான். ஸோ அது எல்லாத்துக்குமே எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்களா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி முதல்ல பார்க்கும்போது சாரை பார்த்துருக்கும்போது சொன்னாங்களா, சார் வந்து எல்லா விஷயத்துலையும் ஹானஸ்டியாக இருப்பாங்க. அவரை பார்க்கும்போது அந்த கண்ணை பார்க்கும்போது தெரியுது, இவர்கிட்ட எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து நம்பிக்கையை விடக்கூடாது, அதை வந்து லாயலாக இருக்க பாருங்க அப்படி சொல்லி தாத்தா சொல்லியிருக்காங்க. சின்ன தப்பு பண்ணாலும் தூக்கி அடிச்சிருவாங்க, பார்த்துட்டு இருந்துக்கோங்க அப்படின்னு நடந்துக்கோங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க எங்கள் தாத்தா. ஸோ எங்கள் அப்பா அந்த மாதிரி சார்கிட்ட பார்க்கும்போது அந்த பயபக்தி இருக்கும்ல, எனக்கு இன்னும் பதட்டமாக தான் இருக்கு, அந்த பதட்டம் வந்து போகலை. பட் வந்து அதே மாதிரி நிறைய விஷயம் இப்போது வேலைக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு விட்டு சார் ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் வந்தது, சார் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ 10 years ஆகுது நான் ஜாயின் பண்ணி ஆஃபீஸில். அப்போது திடீர்னு நைட்டு வீட்டு பிரச்சனை எவ்வளோ எல்லாருக்கும் வரும் போகும் இல்லையா. ஸோ மிட் நைட்டில் 12 மணி 1 மணிக்கு கூட மெசேஜ் பண்ணுவேன், இல்லை விடிய காலையில் 4 மணிக்கு திடீர்னு கால் பண்ணி சார் இந்த மாதிரி வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கே அப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் அப்போ கூட வந்து இது என்ன ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு என்ன சொல்கிறது, சில்லித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கு, பேசாமல் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நாள் நினச்சதில்ல. அப்பயும் சொல்லுவாங்க, காமாக இருங்க, யூ வில் ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ் அப்படி சொல்லிட்டு லைஃப்பில் வந்து நான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சார் தான் அதுக்கு மெயின் ரீசனு. ஆனால் நானும் சார் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். சூப்பர், கேளுங்க. உங்களுக்கு வந்து நிறைய மனத்தாங்கல்கள்லாம் இருக்கும்ல சார், எவ்வளோ பொருளாதார சார் பேசும்போது சொன்னாங்க, உள்ளுணர்வை மறைச்சிட்டு வெளியே வந்து ஆக்டிங் பண்ணுறது பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி டெய்லி டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு எவ்வளோ மன பிரச்சனை இருக்குது, ஆனால் நீங்கள் எப்படி மற்றவங்கள வந்து கன்சோல் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் கோல்டன் ஹார்ட்டாகவும் எப்படி உங்கள் வேர்டிங்ஸ்லேயே அவங்கள வந்து எல்லாம் ரொம்ப அரவணைச்சிக்கிறீங்க எப்படி சார்? அது எப்படின்னு எனக்கே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மனிதனாக பிறப்பதே அரிது. அப்புறம் வந்து டெஸ்டினி பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர் நான் நினைப்பேன். அதை எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இருவர் சந்திப்பதே அரிது. அப்போ இருவர் சந்திக்கிறாங்கன்னா அது காரணம் இல்லாமல் சந்திக்க முடியாது. இன்னைக்கு இவ்வளோ பேர் இதே இடத்துல வந்து உட்காந்துருக்காங்கன்னா அது காரணம் இறைவனாக தான் இருக்க முடியும். அப்போ அந்த சந்திப்புக்கு வந்து வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறவனா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் ரொம்ப ஜாலியாக இருந்தேன்னா அன்றைக்கி ஏதோ பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கேன்னு அர்த்தம். ஸோ என்னை அப்படியே வளர்த்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து அந்த பெரிய சலசலப்பாக எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். தட் இஸ் அது வேறு இது வேறு சேனலைஸ் பண்ணிவிடுவேன் பாக்ஸாக. இது வந்து ப்ராப்ளம் இருக்குது, அது நாளைக்கு இப்போ ஹேண்டில் பண்ண போகிறோம். அதுக்காக பொறுத்தவரை வந்து ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா அதுக்கு என்னன்னு தான் பார்ப்பேன். இந்த பிரச்சனைக்கு ஏன் வந்து பேசிகிட்டு இருக்கேன், நாளைக்கு பார்க்கலையா அப்படின்னு சொல்லவும் மாட்டேன். எனக்கு அது வேறு இது வேறு. ஸோ ஐ டீல் எவ்ரி திங் வெரி காம்லி. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சென்சிபிளாக தான் டீல் பண்ணுவேன். அண்ட் நியாயம் இருக்கான்னு பார்த்துக்குவேன். ஸோ அப்படி தான் இருப்பேன். என்னை பொறுத்தவரை கிருஷ்ணவேணி மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கிருஷ்ணவேணி வந்து சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு கொண்டு தான் அதுக்கு அந்த ஆர்வம் இருந்து நியாயம் இருந்து அது கூடவே கடைசி வரைக்கும் இருந்து திருமண வாழ்க்கை எல்லாமே அமைஞ்சதுன்னா அது அவங்களுக்குன்னு இறைவன் கொடுத்தது. நான் வந்து ஒரு தூதுவன். என்னை வந்து இணைத்து வைப்பது தூதுவன் தான். எல்லாரையும் இணைத்து வைக்கிறது வந்து இறைவன் வந்து கட்டளையிட்டு இருக்கிறார். நீ வந்து இந்த காரியத்தை இந்த பூகோளத்தில் நீ செய்ய வேண்டும். கிருஷ்ணவேணி என்ற பெண் உன்னை வந்து சந்திக்கும் போது குழந்தையாக இருப்பாள், அவளை கரை சேர்ப்பது உன் பொறுப்புன்னு கொடுத்துட்டார் போல இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கூட இருக்கவங்களாம் அப்படி தான். நண்பனாக சரி இங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான். வாழ்க்கையில் வந்து சந்திச்சிட்டாங்கன்னா எனக்கு வந்து நிரந்தரமாக இருக்கணும். எனக்கு பிரிவு வந்து உண்மையாக இருந்தாலே போதும். அது எந்த ஒரு சூழல் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எவ்ரிதிங் ஹஸ் காட் அ சொல்யூஷன் நினைக்கிறவனா. சொல்யூஷன் இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது. அந்த சொல்யூஷன் இருக்குன்னு நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் எந்த ப்ராப்ளத்தையும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அது தரப்போகிற காரியமாக இருந்தால் கூட ஐ வில் ஃபேஸ் இட். சூப்பர். ஐ நோ வி கேன் அச்சீவ்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுதான் உன் கிருஷ்ணவேணிக்கு பதில். ஓகே சார், கிருஷ்ணவேணி நீங்கள் சொல்லி இங்கேயும் நிறைய ரசிகர்கள் அவர் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே இருந்திருக்காங்க. உங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே இந்த படம் பார்க்குறேன், இப்போ போட்டாலும் நான் நவர மாட்டேன், இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன படம்? எல்லாமே சூரியவம்சம், நாட்டாமை, நட்புக்காக கலைஞர் டிவியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மறுநாள் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் இருக்கும்.
ஆனால் நைட்டு கேடிவியில் படம் போட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு 10 மணிக்கு மேலே தான் வந்து ரிவைஸ் பண்ணுறதுலாம் பண்ணுவோம். ஈவன் காலேஜ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க தான், இந்த மாதிரி இதே படத்தை எத்தனை வாட்டி நீ பார்ப்ப, நாளைக்கு எக்ஸாம் இருக்க படிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆல்ரெடி படித்து வச்சதுதான். இது திரும்ப அதே எஃபெக்டோட அந்த சாங்ஸ் வந்து டிவியில் வரும்போது அந்த எனர்ஜி வைப் வந்து நம்மளுக்கு திரும்பவும் வந்து கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி யூடியூப் அது இதுன்னு சொல்லிட்டுலாம் கிடையாதுல்ல, ஒரு 10-15 இயர்ஸ் பேக் நான் சொல்றேன். அதனால சன் டிவியாக இருக்கட்டும் கேடிவியாக இருக்கட்டும், சார் படம் அந்த ரிப்பீட் மோடில் போடுவாங்க. சமுத்திரம் அது எல்லாமே. சூரியன் படம் ரொம்ப லைக் பண்ணுவேன். சரி சரி. இப்போ உங்க குழந்தைக்கும் காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா சரத்குமார் சார் படம்? டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி டியூடோட வைப்புக்கு வந்து அக்கா பசங்க இப்பயும் சொல்லிட்டு சார் டண்டனக்கா சொல்லி போட்டுட்டே தான் இருப்போம். அக்கா சின்ன பையெல்லாம் இவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு மயிலாப்பூர் மயிலுக்கு ஆடிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர் சார். ஸோ ஒரு தலைமுறை இல்லை, அடுத்த தலைமுறையும் உங்களுடைய ரசிகராக மாறி இருக்காங்க. ஸோ அதுவே நீங்க உங்களுடைய ரசிகருக்கும் அவங்களுடைய பசங்களுக்கும் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கு. 4வது தலைமுறை எங்க தாத்தா அதுல இருந்து எடுத்துட்டோம்னா அப்பா. இன்னொன்று சொல்லணும் மெயினாக என்னன்னா, கோவிட் டைம் வந்து எல்லாருமே ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ரொம்ப கோ த்ரூ பண்ண ஒரு டைம் இல்லையா. அப்போ வந்து ஆண்டனி எனக்கு தெரியும் சார் வந்து எங்களுக்கு அடுத்த மாதம் சேலரியை இந்த மாதமே போட்டுருவாங்க. அப்போல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதோ இப்போ மேரேஜ் ஆனதுலேருந்து 3 இயர்ஸாக வந்து சிச்சுவேஷன் ஆஃபீஸ் போக முடியலனாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்து வீட்டில் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அப்படின்றதே வந்து அது வாழ்நாள் பாக்கியம் தான் நினைக்கிறேன், அவங்க நிழலில் நிற்கிறது. கண்டிப்பாக அது வந்து கோவிட் டைம் உண்மையாலே எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபினான்ஸ் இப்படி ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அந்த டைம் தான் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைமில் வந்து எங்களுக்கு அடுத்த மாதம் சேலரினா இந்த மாதமே கிரெடிட் ஆகும். அதுதான் வந்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப சூப்பர் சூப்பர்மா. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நீங்கள் அதுவும் சார் பக்கத்துலேயே உட்காந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி and வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. The Chennai Silks. Let the celebration begin. Presents Sarath Kumar Fans Festival. Supported by Milky Mist. Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். டார்லிங் சோலார் 20500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். Hospitality partner, The Pride Hotel, Chennai.